இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, இயேசு எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக, இயேசு நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அந்த நாட்களில் யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். போர் சேவகர்களின் அதிபதியாக இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தார். ரோமர்கள் தங்களுடைய வீட்டிலே அடிமைகளாக பணிபுரியும் வேலைக்காரர்கள் வியாதிப்பட்டால் அல்லது பலவீனப்பட்டு வேலை செய்ய முடியாமல் போனால் அவர்களை கொல்லக்கூடிய அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. நூற்றுக்கு அதிபதியின் வீட்டில் சகல வசதிகளும் உண்டு. அவ்வளவு அதிகாரமும் வசதியும் உடையவராயிருந்தாலும் இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்போது இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அப்போது நூற்றுக்கு அதிபதி, எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு என்று தனக்குரிய ரோம அதிகாரத்தை கூறிவிட்டு, இயேசு தன் வீட்டிற்கு வர தான் தகுதியற்றவன் என்று உணர்ந்து, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். இயேசுவுக்கு நோய்களை குணமாக்கும் வல்லமை உண்டு என்பதை நூற்றுக்கு அதிபதி அறிந்து இவ்வாறு கூறினார். நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் வல்லமையை அறிந்து அவரை விசுவாசிப்பதை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை புகழ்ந்தார். இரண்டாவதாக, இயேசு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தபோது அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணினதை அவர்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவர் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் இவர் கைகளினால் நடக்கும்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்று இயேசுவை விசுவாசியாமல் இயேசுவை குறித்து இடறல் அடைந்தார்கள். ஆகவே அவருடைய சொந்த ஜனங்களின் அவ்விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். இயேசு விசுவாசத்தை தான் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். 2 குருடர் இயேசுவின் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். இதை நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் மேல் அந்த குருடன் வைத்திருந்த விசுவாசம் அவனுக்கு தெய்வீக சுகத்தை தந்தது. இன்றும் இயேசு நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுவாரா அல்லது நம்முடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுவாரா? நம்முடைய விசுவாசமே அற்புதத்தின் திறவுகோல். இயேசுவை 100க்கு 100 முழுவதுமாக உறுதியாக விசுவாசிப்போம், அதிசயங்களை காண்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவ்விசுவாசத்திற்கு இடம் கொடாதபடிக்கு முழுவதுமாக இயேசுவையே விசுவாசித்து அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.